இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க பொதுவாக 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா மனசை என்னதான் நல்ல எண்ணங்கள் கொடுத்தாலும் மனசையும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக கல்யாணமாகாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணமாகக்கூடிய பிராப்தம். உங்களுடைய செஸ்ட் பகுதிக்கு மேலே கழுத்துக்கு கீழே சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரு பார்வை அந்த லாபத்தின் மேலே இருக்கிறதுனால நீங்கள் போட்ட இடத்துல முதலீடுகள் எல்லாமே டபுளாக கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பண்ணணும் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. மேஷ ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி அடைஞ்சார் அப்படின்னாவே பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம்னா என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம். உபஜயம், ஜெயம்னா வெற்றி. உபஜயம் அதாவது வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி மனசு எந்த மாதிரி தெளிவாக இருக்கணுமோ, நல்ல எண்ணங்கள் வர வேண்டுமோ, எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுமோ அந்த பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் ஃபுல்லாகவே மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமாக வரப்போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பால கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும். புது விஷயத்தை படிக்கக்கூடிய எண்ணம் வரும். ஆன்லைனில் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி ஒன்று படிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். 3ஆம் இடம்னா மீடியா. ஸோ மீடியாவில் ஒரு முதன் முறையாக தோன்றி பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. அதே மாதிரி இடமாற்றத்துடன் சேர்ந்த சில பேருக்கு ப்ரமோஷன் ஏற்படும். ஆன்லைனில் புதிய தொழில் கற்கக்கூடிய புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக கல்யாணமாகாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணமாகக்கூடிய பிராப்தம். ஏன்னா பார்வை பலம்ங்கிறது துலாம் ராசியின் மேலே விழுகிறது. அதனால் வரக்கூடிய பொண்ணோ இல்லை வரக்கூடிய பையனோ கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது வரணும்னா அது வரும். கோவிலுக்கு சென்று அதில் பெரிய அளவுக்கு பூஜைகள்லாம் செய்து உங்களுக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு போய் ராகு உட்கார்ந்துருக்காரு. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்தா 10 மடங்கு லாபத்தை உயர்த்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். குரு பார்வை அந்த லாபத்தின் மேலே இருக்கிறதுனால நீங்கள் போட்ட இடத்துல முதலீடுகள் எல்லாமே டபுளாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பொதுவாக 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா மனசை என்னதான் நல்ல எண்ணங்கள் கொடுத்தாலும் மனசையும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்களுடைய செஸ்ட் பகுதிக்கு மேலே கழுத்துக்கு கீழே சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீனிங் என்ன, இஎன்டி ப்ராப்ளம்ஸ்லாம் தொந்தரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி குரு பெயர்ச்சியில் பார்க்கும்பொழுது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய வெற்றி வாய்ப்புகளும் சந்தோஷமான விஷயங்களும் தான் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 95% அவங்களுக்கு நன்னா இருக்குது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் 75% நன்னா இருக்குமா. ஓகேங்க சார். மேஷ ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் என்னங்க சார்? இது செஞ்சா இன்னும் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னு. சூப்பர்மா. 3 பேர் பிரம்மச்சாரிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போடணுமா. 3ஆம் இடத்துல புதன் வீட்டில் குருங்கும் பொழுது பால கல்வி கற்கக்கூடிய லெஸ் தேன் 3rd ஸ்டாண்டர்ட் உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் பிரம்மச்சாரிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு மஞ்சள் வஸ்திரத்தை அந்த குழந்தைகளுக்கு தானம் பண்ணி இனிப்பில் மஞ்சள் இருக்கக்கூடிய இனிப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் மூலிமா பகவான் பிரீத்தி அடைந்து பால ரூபத்தில் இருக்கக்கூடிய வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு உங்களை நிறைய நல்லது பண்ணுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா. மிக அருமை சார். மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மிக அருமை சார். மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக
ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண